நாட்டின் வரலாற்றையே மாற்றி அமைத்த இந்த பிரெஞ்சு புரட்சி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க பார்ப்போம். இந்த பிரெஞ்சு புரட்சியை பிரெஞ்சில் லா ரெவல்யூஷன் ஃப்ரான்சைஸ் என்று அழைப்பார்கள். இந்த பிரெஞ்சு புரட்சியை பற்றி பார்க்கறது முதல் அது எப்படி உருவானது என்பதை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் 18வது நூற்றாண்டில் இருக்கிறோம். அப்போ அரசரின் ஆட்சி தான். அரசர் ஆட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்றால் பிரெஞ்சு மக்கள் 3 சமூக வகுப்பினர்களாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள். முதலாவது சமூக வகுப்பு பார்த்தீங்கன்னா ப்ரூமியர் எத்தா என்று சொல்வது முதலாவது வகுப்பு. அவர்கள் நாங்கள் கிளர்ஜே என்று அழைக்கிறோம். அவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்றால் மத குருமார்கள். அவருடைய மக்கள் தொகை வெறும் 1% தான். அரசியல் மற்றும் சமூகத்தில் நிறைய அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் மற்றும் வரிகளும் அவர்கள் மிக குறைவாகவே செலுத்தினார்கள். இரண்டாவது வகுப்பு பார்த்தீங்கன்னா லுத்தூசியம் எத்தா. அவங்களை நாங்கள் லா நோப்ளெஸ் என்று அழைப்போம். லா நோப்ளெஸ் என்றால் பிரபுக்கள் என்ற அர்த்தம். இவர்கள் மக்கள் தொகை 2% மட்டும்தான் இருந்தது. இவர் நல்ல பணக்காரர்களாகவும் மற்றும் சமூகத்தில் நிறைய சலுகைகள் நிறைந்தவர்களாகவும் இருந்தார்கள். கடைசி இந்த 3வது வகுப்பு பார்த்தீங்கன்னா சியர் எத்தா என்று அழைக்கிறோம். இது சாதாரண மக்கள். முதல் அரசர், அதுக்கு பிறகு இந்த 2 வகுப்புகள், கடைசியாக தான் சாதாரண மக்கள் இருக்கிறார்கள். சாதாரண மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 97% இருக்கிறது. இதில் விவசாயிகள், நடுத்தர மக்கள், கைவினைஞர்கள், தொழிலாளர்கள் எல்லாருமே இதுக்குள்ள தான் அடங்குவார்கள். அப்போ இங்கே தான் ஒரு பிரச்சனை தொடங்குது. மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறார்கள். அவங்கள் தான் நிறைய வரிகளும் செலுத்த வேண்டியிருந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு அரசியல் உரிமைகள் இல்லை, சமூகத்தில் மதிப்பும் கிடையாது. இப்போ இதுதான் பிரச்சனைக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் அரசராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா லூயிஸ் 16 மக்கள் இங்கே கஷ்டப்பட்டு பட்டினி கிடந்து கொண்டிருக்க நேரத்தில் அவர் வெர்சை அரண்மனையில் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இதெல்லாம் பார்த்து மக்கள் விரக்தி அடைகிறார்கள். விரக்தி கோபமாக மாறுது. புரட்சி வெடிக்கிறது. 14 ஜூலை 1789. இது பிரெஞ்சு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு தேதி உண்டு. 14 ஜூலை 1789 பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து போய் லா பஸ்டி என்ற பிரான்ஸில் பரிசு நேரத்தில் இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சாலையை பொதுமக்கள் எல்லாருமே போய் சேர்ந்து அழிக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் லா பிரிஸ் டு லா பஸ்டி என்று அழைக்கிறோம். இப்போ இந்த புரட்சி பார்த்தீங்கன்னா 1789 99 மட்டும் நடக்குது. அதில் நடந்த சில முக்கியமான திருப்பு முனையில் நாங்கள் பார்ப்போம். 1792 மன்னராட்சி முடிவுக்கு குடியரசு பிறக்குது பிரான்ஸில். 1793 அரசர் லூயிஸ் மக்கள் முன்னுக்கே தலை துண்டிக்கப்படுறார். 1793 மட்டும் ஒரு சரியான ஒரு அரசாங்கம் இல்லாத காரணத்தால பிரான்ஸில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள். 1799 பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராணுவ தளபதியாக இருந்த நப்போலியன் போனபார்ட் அதிகாரத்தை கைப்பற்றி பேரரசர் ஆகிறார். அப்போ இந்த புரட்சி தொடங்குற நாளாக பார்த்தீங்கன்னா இந்த 14 ஜூலை தான் இன்றும் ஒவ்வொரு வருஷமும் பிரான்ஸில் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய தினத்தை நாங்கள் லா ஃபெட் நேஷனல் என்று சொல்வோம். இந்த புரட்சியின் போது உருவான முழக்கமாகிய லிபர்té égalité fraternité தான் இன்று பிரான்சின் அதிகாரப்பூர்வமான முழக்கமாக இருக்கிறது. அப்ப உங்களுக்கே விளங்கியிருக்கும் இந்த புரட்சியின் முக்கியத்துவம்.